Hi and hello, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா யூனிட் 10ல கிளியாந்த் ப்ரூக்கோட அயனியாசியா பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற டாபிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். பிஃபோர் தட் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஸ்கிரீன்ல தெரியுற அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. கிளியாந்த் ப்ரூக் 1906 to 1994 வரைக்கும் வாழ்ந்த ஒரு அமெரிக்கன் நியூ கிரிட்டிக்ஸ். He was an American new critic. நியூ கிரிட்டிக்னாவே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது ஜான் க்ரோ ரான்சம், வில்லியம் எம்சன், ஆலன் டேட், அந்த வழியில வந்த ஒரு ரைட்டர் தான், ஒரு கிரிட்டிக் தான் இவரு. ஸோ இவரை ஃபார்மலிஸ்டிக் கிரிட்டிசிசத்தோடையும் லிங்க் பண்ணி சொல்றாங்க. ஃபார்மலிஸ்டிக் கிரிட்டிசிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா த இன்டீரியர் லைஃப் ஆஃப் போயம், அதாவது ஒரு போயத்தோட இன்டீரியர் லைஃப், அதோட மீனிங் என்ன, அவங்க சொல்லியிருக்க வேர்டோட அர்த்தம் என்ன அப்படின்றத ஆராய்ச்சி பண்ற அந்த குரூப் அவங்க எல்லாரும். ஸோ அதோடையும் இவர் அசோசியேட் பண்ணி சொல்றாங்க. இந்த நமக்கு கொடுத்திருக்க இந்த அயனியாசியா பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற கண்டென்ட்டை இவரோட எந்த ஒர்க்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரரி ஒப்பீனியன் இன் அமெரிக்கா அப்படின்ற ஒர்க்ல இருந்து எடுத்துக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1951ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை கவனிச்சுக்கோங்க. இந்த ஒர்க்கை நமக்கு கொடுத்துருக்க இந்த அயனியாசியா பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்ற ஒர்க்கு வாஸ் டேக்கன் ஃப்ரம் லிட்ரரி ஒப்பீனியன் இன் அமெரிக்கா. இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1951. ஸோ அடுத்து இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா த வெல் ராட் ஆன் அப்படின்றது இவரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் அண்ட் ஃபேமஸ் ஒர்க். இது எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1947ல பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவுமே ஒரு ஸ்டடிஸ் ஆஃப் எ ஸ்ட்ரக்சர் ஆஃப் போயம் தான். இதுவுமே ஒரு போயம் எப்படி இருக்கணும், ஒரு போயம் எப்படி எழுதணும் அப்படின்ற ஸ்ட்ரக்சரை பற்றி ஸ்டடிஸ் பண்ணுற ஒரு ஒர்க் தான் இதுவுமே. ஸோ அவரோட எல்லா ஒர்க்குமே இப்படி தான் இருக்கும். அடுத்தது இவர் என்ன சொல்றாருன்னா அவர் கன்வென்ஷனல் ஹேபிட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஹாவ் டு பி ரிவர்ஸ்டு வென் வி கம் டு டீல் வித் போயட்ரி. ஒரு போயட்ரி நம்ம டீல் பண்ணும்போது நம்ம காலங்காலமா பயன்படுத்திட்டு வந்திருக்க அந்த லாங்குவேஜை ரிவர்ஸா யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. நெக்ஸ்ட், த கான்கிரீட் பர்டிகுலர் வித் விச் த போயட் லோட்ஸ் ஹிம்செல்ஃப் சீம் டு deny the universal to which he aspires. இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஒரு போயட்ரி இல்ல ஒரு போயட் ஒரு போயம் எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போதுமே சுருக்கத்தை அப்டிராக்ட் தீமை கொடுத்துட்டு கான்கிரீட்னா விரிவா சொல்றது, விரிவா சொல்லக்கூடாது. எப்போதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்கிரீட் டீட்டெயில கொடுக்கணும். நிறைய டீட்டெயில கொடுத்து அந்த டீட்டெயில் எல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணி அதுல இருந்து அனலைஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு ஜென்ரல் தீமை கொடுக்கணுமே தவிர எடுத்த உடனே நம்ம ஒரு அப்டிராக்ட் தீமை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு இவர் சொல்றாரு. ஸோ ஒரு போயட்னா எப்போதுமே எப்படி எழுதணும் அப்படின்னா போயத்தை ஃபர்ஸ்ட் நிறைய டீட்டெயில் கொடுக்கணும். கான்ட்ராக்ட் டீட்டெயில் அவங்க பர்டிகுலர்ஸ் நிறைய கொடுத்துடணும். அதுல இருந்து அவங்க ஒரு ஜென்ரல் தீமை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு போயட் அப்படிதான் போயம் எழுதணும்னு கிளியாந்த் ப்ரூக் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது போயட்ரி இஸ் லைக் எ லிட்டில் டிராமா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோட்டை கொடுத்துட்டு தான் இது யார் சொன்னது அப்படின்ற மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ போயட்ரியை டிராமா கூட இவர் கம்பேர் பண்ணியிருக்காரு. ஏன் கம்பேர் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் போயம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா ஒரு லைன் படிச்ச உடனே அதுக்கு ஒரு அர்த்தம் நமக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா, அது மட்டும் ஒரு போயத்தோட ஃபுல் மீனிங்கா இருக்காது, அதாவது ஹோல் மீனிங்கா இருக்காது. ஒரு டிராமாவில் எப்படி ஒரு சுச்சுவேஷன் முக்கியமோ, ஒரு ஆக்டிங் முக்கியமோ, ஒரு எமோஷன் முக்கியமோ, அது மாதிரி ஒரு போயட்ரியிலையும் ஒரு லைனை யூஸ் பண்ணும்போது அந்த சுச்சுவேஷனும் முக்கியம், அதோட எமோஷன் முக்கியம், ஸோ ஃபீலிங்ஸ் முக்கியம், எல்லாமே முக்கியம். ஸோ அதனால போயட்ரியை ஒரு லிட்டில் டிராமா மாதிரி நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னு கிளியாந்த் ப்ரூக் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது this is a fine state of affairs example for opposite meaning. ஸோ இவர் இங்க சொல்ற அந்த அயனி அப்படின்றதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஆப்போசிட் மீனிங் கொடுக்கறது. ஒரு வேர்டை ஒரு போயிட் வந்து ஒரு மீனிங்ல அங்க கொடுத்திருப்பாரு. ஸோ அதுக்கு சாதாரணமா மீனிங் பாத்தீங்கன்னா வேற ஒரு அர்த்தம் இருக்கும். பட் அந்த சுச்சுவேஷனோட கனெக்ட் பண்ணி அந்த வேர்டை பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து வேற ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ இதுதான் இங்க அயனி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரிட்டனா கொடுத்திருக்க வேர்டுக்கு சாதாரணமா டிக்ஷனரி வேர்டு பாத்தீங்கன்னா மீனிங் பாத்தீங்கன்னா ஒரு மீனிங் இருக்கும். அதுவே நம்ம அந்த சூழ்நிலையோடு கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு வேற ஒரு மீனிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்களேன், நம்ம யாராவது ஒருத்தர் நல்லா பேசுறவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வா உனக்கு தான் ரொம்ப நல்லா, நீ தான் தைரியமா நல்லா பேசுவியே, வா வந்து பேசு அப்படின்னு சொல்றதுக்கும், நீ தான் ரொம்ப தைரியமாலாச்ச எங்க வந்து பேசு அப்படின்னு சொல்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த சுச்சுவேஷனை பொறுத்து அது ஒரே சென்டென்ஸா இருந்தாலும் அதோட மீனிங் மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னதுல வந்து உண்மையாலுமே நம்ம பாராட்டி சொல்றது, உனக்கு தைரியம் இருக்கு நீ வந்து பேசு அப்படின்னு சொல்றோம். அடுத்து சொல்றது வந்து நீ பேசிடுவியா, பேச முடியுமா உன்னால அப்படின்ற மாதிரி மீனிங்ல வரும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்க அயனி. அவங்க லிட்டரலா கொடுத்துருக்க வேர்டுக்கும் அதோட மீனிங்கும் வேற மாதிரி இருக்கும். அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதுல என்ன அதோட மீனிங் இருக்கு அப்படின்றதுக்கே ஆப்போசிட் கான்ட்ராக்ட் மீனிங் இருக்கும். ஸோ அதுதான் இங்க அயனி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது the obvious wrapping of a statement by the context we categorize as ionical. ஸோ அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சொல்றாங்க. ஒரு ஸ்டேட்மெண்டோட கான்டெக்ஸ்ட் அப்படின்னா சூழ்நிலைகள், அதை பொறுத்து அதோட மீனிங் மாறும், அதுதான் அயனிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. சர்க்காசம் இஸ் த மோஸ்ட் ஆப்வியஸ் கைண்ட் ஆஃப் அயனி. சர்க்காசம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கிண்டல் பண்றது. ஸோ நம்ம நல்லாவே இல்லாத ஒரு விஷயத்த கூட தமிழ்ல கூட உயர்வு நவிழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நல்லாவே இல்லாத ஒரு விஷயத்தை விட ரொம்ப மிகப்படுத்தி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க மனசு புண்படக்கூடாது அப்படின்றதுக்காக, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றது தான் இங்க சர்க்காசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் அயனிக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த எஸ்ஏவில் இந்த ஒர்க்கில் நமக்கு டைப் ஆஃப் அயனி அப்படின்னு சில டைப்ஸை நம்ம ஆத்தர் கிளியாண்ட் ப்ரூக் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோட்ஸ் ஆஃப் அயனி என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராஜிக் அயனி, செல்ஃப் அயனி, பிளேஃபுல் அயனி, ஆர்க் அயனி, மோக்கிங் அயனி அண்ட் ஜென்டில் அயனி. ஸோ இதை கொஞ்சம் மெமரியில் வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒன்று. அடுத்தது இந்த ஆத்தர் நம்மளோட கிளியாண்ட் ப்ரூக் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க நம்ம கொனடேஷன் அண்ட் டெனடேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, எந்த எஸ்ஏவில் பார்த்துருக்கோம், கொஞ்சம் மெமரி பண்ணி பாருங்க. கொனடேஷன் அப்படின்னா என்னன்னா எக்ஸ்ட்ரா மீனிங், ஒரு வேர்டுக்கு நிறைய மீனிங் கொடுக்கறது தான் கொனடேஷன். டினோட்டேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மீனிங், அதாவது டிக்ஷனரி மீனிங் அப்படின்னு சொல்லுவோம். எதுல நம்ம பார்த்திருக்கோம் ஞாபகம் வந்துச்சுங்களா, ஆலன் டெட்டோட டென்ஷன் இன் போயட்ரியில பார்த்திருக்கோம். ஸோ அவர் டென்ஷன் இன் போயட்ரியில என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போயம்னா அதுல கொனடேஷன் மீனிங்கும் இருக்கணும், டினோட்டேஷன் மீனிங்கும் இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு இல்லைங்களா. இவர் இங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா கொனடேஷன் தான் போயத்துக்கு அதிகமா இருக்கணும்னு சொல்வார். ஸோ எப்படி சொல்றாரு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ரெட் ரோஸ் அப்படின்றதுக்கு நம்ம டிக்ஷனரி மீனிங்ல பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்ன்றது ஒரு கலர். ஸோ ரெட் கலர்ல இருக்கிற ஒரு ரோஸ், அவ்வளவுதான் இது வந்து டிக்ஷனரி மீனிங். பட் அதுக்கு கொனடேஷன் மீனிங் ஒரு போயிட் வந்து இந்த வேர்டை ஒரு போயத்துல யூஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எப்படியெல்லாம் மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷனை மென்ஷன் பண்றதுக்காக கூட அவர் அதை யூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு லவ்வை மென்ஷன் பண்றதுக்காக கூட அங்க அவர் யூஸ் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரிவார்டுக்காக கூட அந்த ரெட் ரோஸ் அப்படின்ற வேர்டை இவங்க யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ ஒரு வேர்டுக்கு ஒரு மீனிங் இல்லாம நிறைய மீனிங் கொடுக்குற அந்த கொனடேஷன் அப்படின்றது போயம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம கிளியாண்ட் ப்ரூக் சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்த ஒர்க்ல இவர் ஒரு 4 கான்செப்ட் பத்தி சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா the concept of metaphor, the concept of organic relationship, the concept of context, the concept of irony. ஸோ இதுதான் நம்ம ஒர்க்குக்குள்ள பார்க்க போறோம். ஸோ அது பின்னாடி ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளியாண்ட் ப்ரூக் in this critical essay discuss the organic unity of a poem and how a poet achieves it in his poetry. அதாவது இதுல மெயினா அவர் டிஸ்கஸ் பண்ண விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போயத்தோட ஆர்கானிக் பியூட்டி எப்படி இருக்கணும், எப்படி வரணும், அதாவது ஒரு போயட் வந்து அவரோட போயம்ல எப்படி வச்சு அதை அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்றத பத்தி தான் இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம்னு சொல்றாரு. அடுத்தது a poem is not a collection of beautiful or poetic images alone. அதாவது ஒரு போயம்ன்றது சும்மா
நிறைய பியூட்டிஃபுல்லான வேர்ட்ஸையும் பியூட்டிஃபுல்லான இமேஜையும் உருவாக்கி சேர்த்து உருவாக்குற ஒரு விஷயம் கிடையாது. A mere assemblage of image does not make a poem. வெறுமனே நம்ம ஒரு இமேஜ் அசம்பிள் பண்ணிட்டு வேர்ட்ஸ் அசம்பிள் பண்ணிட்டு ரைமிங்கை யூஸ் பண்ணிட்டு இதுதான் போயம் அப்படின்னு சொன்னா அது ஒரு போயமா இருக்காது, அது ஒரு போயமா கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. All the elements of a poem are related to each other and the significance of every element contributes to its organic unity and oneness of experience in the reader. அதாவது ஒரு போயத்தோட எல்லா எலிமெண்ட்ஸும் எல்லா பார்ட்ஸும் ஒன்னோட ஒன்று ரிலேட் பண்ணி அது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஃபுல் மீனிங்கை அந்த போயத்துக்கு கொடுக்கும். அது எல்லாத்தையும் தனித்தனியாக பார்க்காம அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்த்தா மட்டும்தான் ஒரு ரீடருக்கு அது ஒரு ஃபுல் மீனிங்ஃபுல்லாக இருக்கிற ஒரு போயமாக அவருக்கு புரியும். அப்போ தான் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக அவருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. Irony is a literary device. It is use of words in a work which are clearly opposite to one meaning. So இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவர் யூஸ் பண்ணிருக்க அந்த வேர்டுக்கு ஒரு மீனிங்கா இருக்கலாம், பட் அது அந்த சுச்சுவேஷனோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு வேற மீனிங்கா இருக்கலாம். ஸோ அதுதான் ஆப்போசிட் மீனிங்கா இருக்கும். ஸோ அதுதான் இங்க திரும்ப சொல்லியிருக்காங்க. Every literary device adds to the meaning of a poem and the devices form the basis or structure of a poem. ஸோ நம்ம போயம்ல யூஸ் பண்ற ஒவ்வொரு லிட்ரரி டிவைஸுமே ஒரு மீனிங்கை போயத்துக்கு கொடுக்குது. ஸோ அதுதான் ஒரு போயமோட பேசிக்கே ஸ்ட்ரக்சரே அப்படின்னு சொல்றாங்க. According to Brooks, a poet does not select an abstract theme and then embellish it with concrete details. So இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் தீமை எடுத்து கான்கிரீட் டீட்டெயிலை கொடுக்க கூடாது. அவர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா a poet establish the details and through a realization of the details he makes a poem convey a general meaning. ஸோ நிறைய டீட்டெயிலை எடுத்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதில் இருக்கிற உண்மையை ரியலைஸ் பண்ணி ஒரு போயம் உருவாக்கணும். அது ஒரு ஜென்ரல் மீனிங்கை கொடுக்கறதா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை இங்கே பொயட்டிக் லைன்ஸில் அவர் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த டெய்ல் தட் வேக்ஸ் த டாக். அதாவது இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக் தான் ஒரு நாய் தான் அது வால் ஆட்டணுமே தவிர ஒரு வால் அந்த நாய் ஆட்டாது இல்லைங்களா. அதை தான் இங்கே சொல்றாரு. இவர் எதுக்காக இதை மென்ஷன் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போயத்துக்கு அப்ஸ்ட்ராக்ட் தீமை டெய்லோடையும் கான்கிரீட் டீட்டெயில்ஸை டாகோடையும் கம்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கு எது முக்கியம்னா கான்கிரீட் டீட்டெயில் தான் முக்கியம். ஸோ நீங்கள் அதை கொடுங்க ஃபர்ஸ்ட், விரிவாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரல் மீனிங்கை கொடுங்க. அதாவது பர்டிகுலர் நிறைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு ஜென்ரல் மீனிங்கை கொடுக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ டெய்ல அப்ஸ்ட்ராக்டோடையும் டாகை கான்கிரீட் டீட்டெயிலோடையும் ஒரு கனெக்ட் பண்ணி இங்கே நமக்கு சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது the genuineness of a poem is determined by its parts such as irony, metaphor and symbol. ஒரு போயத்தோட ஜென்யூனஸே உண்மைத்தன்மையே எதுல தான் இருக்கு, எதுதான் டிட்டர்மைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம யூஸ் பண்ற அந்த அயனி, மெட்டஃபர், சிம்பிள் அண்ட் இன்னும் எக்ஸெட்ரா நிறைய லிட்டரரி டிவைஸ் இருக்கு இல்லைங்களா. அந்த டிவைஸ் எல்லாம் தான் அதோட ஜென்யூனஸே டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்றாங்க. The tail is the most valuable part which balances and makes the kite fly. அடுத்து another example இவர் எடுத்துட்டு வராருங்க. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைட்டு நம்ம பறக்குது, கைட்டுனா பட்டம் பறக்குது இல்லைங்களா. அதை பார்க்கும்போது அந்த கைட்டு எவ்வளோ அழகா பறக்குது, எப்படி பறக்குது அப்படின்றது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டெய்ல பொறுத்து தான் இருக்கு. ஸோ காத்தாடியை நல்லா விடுறதுக்கு அந்த நூலு தான் முக்கியம் அப்படின்னு இங்க சொல்றாரு. இதை ஏன் இங்க சொல்றாரு, எதோட கம்பேர் பண்ணி சொல்றாருன்னு பாருங்க. ஸோ இட்ஸ் a poem like the tail of a kite. Irony and other components of a poem make it original, great and interesting.
ஸோ இங்கே ஒரு போயம்ங்கிறது கைட்டு மாதிரி, அதில் யூஸ் பண்ணுற அந்த லிட்டரி டிவைசஸ் எல்லாம் டெய்ல் மாதிரி. ஸோ ஒரு போயம் நல்லா பறக்கணும், பட்டா நல்லா பறக்கணும் அப்படின்னா அதுக்கு டெய்ல் அந்த ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரிங் அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்து போயத்தை கைட்டோடையும் அந்த கைட்டோட டெய்ல அயனி நம்ம லிட்டரரி டிவைசஸ் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, இங்க இவர் சொல்றது அயனியா சொல்றாரு. ஸோ அயனி தான் இதுக்கு டெய்ல் மாதிரி, ஒரு கைட்டுக்கு டெய்ல் மாதிரி. ஸோ அதுதான் வந்து ஒரு போயத்தை ஒரிஜினலாகவும் கிரேட்டாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் மாற்றும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பொயட்ரி எப்படி எழுதணும், அவங்களோட லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு போயட் எழுதும் போது எப்போதுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொல்லிட முடியாது. சயின்ஸில் சொல்ற மாதிரி ஒரு உண்மையை மட்டும் சொல்லிட்டு விட்டுற முடியாது. பொயட்டிக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. எப்பவுமே நேராக நம்ம பொயட்டிக்குல சொல்ல மாட்டோம் ஒரு விஷயத்த. ஸோ இன்டைரக்டா தான் சொல்லுவோம். ஸோ பொயட் என்ன பண்றாரு அப்படின்னா, the poet adopts a principle of indirection, a language of indirection for the sake of beauty. ஒரு போயம்க்கு அழகு கொடுக்கணும், அதோட பியூட்டியை இன்னும் அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இன்டைரக்ஷனா ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ நல்லா இல்லை அப்படின்னா கூட அதை நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லணும். அவங்க போயத்துல போய் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அதை படிக்க மாட்டோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயத்த டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா அவங்க சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி கொள்கைகளை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. எப்படி என்னென்னு பாத்தீங்கன்னா எ பிரின்சிபல் ஆஃப் இன்டைரக்ஷன், எ லாங்குவேஜ் ஆஃப் இன்டைரக்ஷன்ன்ற அந்த ரெண்டையும் தான் இவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பியூட்டி தான். அந்த போயத்தோட பியூட்டி தான் அதுக்கு காரணம். அந்த பியூட்டியை அதிகமாக்க தான் நாங்கள் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எ மியர் ஐடியா ஆர் எ மியர் தீம் டஸ் நாட் மேக் எ போயம். ஒரு போயம்ல ஒரு ஐடியா பெஸ்டா இருந்து தீம் பெஸ்டா இருந்தா மட்டும் ஒரு போயத்தை உருவாக்கிட முடியாது. The elements of a poem are not like blossoms juxtaposed in a bouquet. Rather, they are like blossoms related to the other parts of a growing plant. இந்த இம்பார்ட்டனும் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போயம்ல இருக்கிற அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பொக்கேல இருக்கிற ஆர்டிபிஷியலா நம்ம ஜாயின் பண்ணி ஒரு பூங்கொத்தை உருவாக்குறோம் இல்லைங்களா, ஒரு பூவையும் சேர்த்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு உயிருள்ள ஒரு வளர்ற ஒரு பிளான்ட், அதுல எப்படி இலை செடி, அதாவது இலை காய் கனி பூ எல்லாம் நார்மலா வருமோ, நார்மலா இருக்குமோ, அது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து நம்ம ஒரு பிளான்ட் அப்படின்னு எப்படி நம்ம சொல்றோமோ அது மாதிரி உயிருள்ள ஒரு பிளான்ட் மாதிரி அந்த போயம் தெரியணும். அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த போயத்தை ஒரு உயிரோட்டமா ஆக்கணும். அது வந்து உயிரே இல்லாத ஆர்டிபிஷியல் பொக்கேட் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இவர் என்ன கான்செப்ட் இங்க டீல் பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா, the context modifies the meaning of a poem. கான்டெக்ஸ்ட்னா அந்த போயத்தை அவர் யூஸ் பண்ற அந்த சூழ்நிலை, சுச்சுவேஷன். இத பத்தி என்ன சொல்றாருன்னு பாருங்க. the parts of a poem are related to each other organically and they are related to the total theme indirectly. அதாவது நம்ம ஒரு போயத்துல யூஸ் பண்ற எந்த ஒரு வேர்டுமே எப்படி இருக்கணும்னா அது ஆர்கானிக்கா உயிரோட்டமா வச்சிருக்கணும். ஸோ அது தீமோட இன்டைரக்டா ரிலேட் ஆயிருக்கணும். இது சம்பந்தமே இல்லாத ஒரு வேர்டையோ இல்ல ஒரு பிக்சரையோ ஒரு சிம்பிளையோ அங்க நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எவ்ரி பார்ட் இஸ் ஏ கான்டெக்ஸ்ட் இன் த போயம். ஸோ போயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பார்ட்டுமே அதோட சூழ்நிலை தான், அதோட கான்டெக்ஸ்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. the context modify the meaning of a particular item in the structure of a poem. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் வந்து ரொம்ப போயத்துக்கு முக்கியம், அதுவுமே மீனிங்கை மாத்துது போயத்தோட ஸ்ட்ரக்சர்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியரோட கிங் லியரை எடுத்துக்கிறாரு. அதுல எட்கர் அப்படின்ற கேரக்டர் வந்து ரைப்னஸ் இஸ் ஆல் அப்படின்ற வேர்டை சொல்லுவாங்க. ஸோ அந்த கேரக்டர் கிங் லியர்ல எட்கர்ன்ற கேரக்டரை ரைப்னஸ் இஸ் ஆல் அப்படின்ற ஒரு வேர்டை சொல்ல வச்சிருப்பாரு ஷேக்ஸ்பியர். அது இங்க வந்து எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அது ரொம்ப ஒரு பொயட்டிக்கலா இருக்குன்றாங்க. அதுதான் வந்து இந்த கான்டெக்ஸ்டையே டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்றாரு. ஸோ ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து பிறந்த எல்லாருமே ஒரு நாள் இறந்து தான் ஆகணும். ஸோ எல்லாருக்குமே சாகிறதுன்றது ஒன்று நிச்சயிக்கப்பட்டது. ஸோ எல்லாருமே ஒரு நாள் இறந்து தான் ஆகணும்ன்றத உண்மையதான் அங்க அவர் சொல்றாரு. ஸோ அதுக்கு ரைப்னஸ் இஸ் ஆல் அப்படின்ற வேர்டுக்கு பதிலா அதுக்கு ஈக்குவலான வேர்டு நிறைய இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா,
vitality is all, serenity is all and maturity is all. இப்படி அதுக்கு சம்பந்தமான அதுக்கு ஈக்குவலான மீனிங் கொடுக்கிற இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கு. பட் அவர் ஏன் அந்த வேர்ட்ஸை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பொயட்டிக்கலா இருக்கும். ரைட்னஸ் இஸ் ஆல் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேர்டு வந்து அந்த கான்டெக்ஸ்டுக்கு ரொம்ப பொருத்தமா பொயட்டிக்கலா இருந்தது. அதனால அவர் அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட்னஸ் இஸ் ஆல்க்கு ஈக்குவலான மீனிங் இருக்கிற வேர்டு எதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது அதே கிங் லியர்ல நெவர் அப்படின்ற வேர்டை 5 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஷேக்ஸ்பியர் அந்த இதுல. 5 டைம்ஸ் நெவர்ன்ற வேர்டை அது வந்து ஒரு ப்ரொசோயிக் டேர்ம். நெவர் இஸ் எ ப்ரொசோயிக் டேர்ம். இதையும் பார்த்துக்கோங்க. நெவர் இஸ் எ ப்ரொசோயிக் டேர்ம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நெவர்னா என்ன, இல்ல, நோ அப்படின்னு சொல்லி எதுக்குமே மறுப்பு தெரிவிக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா அந்த வார்த்தையை இவர் வந்து 5 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு சுச்சுவேஷன்ல. ஏன் அப்படின்னா அது பிகேம் பொகினன்ட் அண்ட் பொய்டிக்கல். அந்த இடத்துக்கு அது வந்து பொய்டிக்கலாவும் ரொம்ப பொருத்தமாகவும் இருந்துச்சு. அதனால அந்த நெவர்ன்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த நெவர்ன்ற வேர்டு இல்ல அப்படின்ற மீனிங் அங்க கொடுக்கல. ஸோ அது சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த வேர்டு அங்க மாறுது அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் the context modifies the meaning and this is what is called irony. ஸோ நீங்க இப்ப மேல பார்த்த அந்த விஷயம் தான் கான்டெக்ஸ்ட் வந்து ஒரு வேர்டு கான்டெக்ஸ்ட பொறுத்து மாறுது அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் irony அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் எதை எடுத்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிரேவோட எல்ஜில 11th ஸ்டான்ஸாவை எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டான்ஸாவோட லைன்ஸ் இங்க நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். Can storied urn or animated bust back to its mansion call the fleeting breath? Can harness voice broke the silent dust or flattery soothe the dull gold ear of death? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு கொஸ்டின் ஃபார்மட்ல இருக்கிற ஒரு ஆன்சர். அதாவது கேன் ஸ்டோரிட் ஆன் ஆர் அனிமேட்டட் பஸ்ட். ஸ்டோரிட் ஆன்னா நம்ம செத்து போனவங்களை சாம்பல்லாம் சேர்த்து வைக்கிற அந்த ஆன் இருக்கு பாத்தீங்களா. நம்ம ஏற்கனவே கீட்ஸோட ஓட அனிகிரேசியன் ஆன்லயே பார்த்திருப்போம். ஸோ ஆன் அப்படின்னா ஒரு இறந்து போன ஒருத்தவங்களோட சாம்பலை சேர்த்து வைக்கிற ஒரு கண்டெய்னர், பாதுகாத்து வைக்கிற ஒரு கண்டெய்னர். அனிமேட்டட் பஸ்ட் அப்படின்னா நம்ம மார்பளவு சிலை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான். அதெல்லாம் உயிரோட கொண்டுட்டு வர முடியுமா? இங்க மேன்சன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உடம்பு, அதாவது பாடியை தான் இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம எவ்வளவுதான் அவங்கள ஹானர் பண்ணி பேசினாலும் அந்த டஸ்ட்ல இருந்து அவங்க சைலண்டா படுத்திருக்க அந்த டஸ்ட்டுக்குள்ள இருந்து வெளியே வர முடியுமா? ஸோ இதெல்லாம் முடியாது அப்படின்றது அந்த கொஸ்டினுக்கு உள்ளேயே ஆன்சர் இருக்கு. ஸோ அதை தான் இங்க சொல்ல வராங்க. The truth of life is presented in the form of a question. இதெல்லாம் முடியாதுன்றது அதுலயே இருக்கு இந்த poem. But the question itself is the answer and this is the irony of the poem. இங்க கேட்டிருக்க கேள்வி பிளஸ் அதோட ஆன்சர் எல்லாமே இதுலயே இருக்கு. ஸோ அதோட மீனிங்கும் என்ன, அதுக்கு ஆப்போசிட் மீனிங் என்ன, எல்லாமே இந்த போயம் லைன்ஸ்குள்ளேயே இருக்கு. ஸோ அதனால இந்த போயமை வந்து அயனி, இதுல அந்த தாமஸ் கிரே வந்து அயனியை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த அயனி இஸ் த பேசிக்ஸ் பிரின்சிபல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போயம் அப்படின்னு திரும்ப அவரோட பாயிண்ட்டை இங்க வந்து ஸ்ட்ராங் பண்றாரு. அடுத்தது any statement made in a poem bears never contain abstract element. The pressure of the context and the context modify the meaning. அதாவது எந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொன்னாலும் அது வந்து அந்த கான்டெக்ஸ்டுக்கு மீனிங்கே மாத்துற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. In a poem, a statement relevance its property, its rhetorical force, and even its meaning cannot be divorced from the context in which it is embedded. அப்படின்னா ஒரு போயத்தோட கான்டெக்ட்ல அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம அந்த போயத்துல இருக்கிற எந்த ஒரு எலிமெண்டையும் பிரிக்க முடியாதுன்றாங்க. ஸோ அதோட ரிட்டோரிக்கல் ஃபோர்ஸ் அண்ட் அதோட மீனிங், அதோட ரெலவன்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டி, இது எதுவுமே அந்த கான்டெக்ட்ல இருந்து பிரிக்க முடியாது. எதையுமே நம்ம சம்மந்தம் இல்லாம கொடுக்க முடியாது. அந்த சூழ்நிலையோட சேர்த்து தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்க முடியும். ஸோ அதில் இருந்து அதை பிரிக்க முடியாது. அதையும் சேர்த்துதான், அதுவும் சேர்ந்ததுதான் போயம். ஸோ அதுவும் சேர்ந்துதான் ஒரு போயமுக்கு ஹோல் மீனிங்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ ஃபார் another எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன எடுத்துக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா டோவர் பீச்சோட, சாரி ஃப்ரெண்ட்ஸ், மேத்யூ வர்னாலோட டோவர் பீச்
அப்படின்ற போயத்தை எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த போயம் நமக்கு ப்ரெஸ்கிரைப்ல இருக்கு, சிலபஸ்ல இருக்கு. ஸோ இதை பத்தின ஃபுல் டீட்டெயில் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டோவர் பீச்ல என்ன மெயின் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பே இல்லாத இந்த உலகத்துல நம்மளோட அன்பு மட்டும்தான், அதாவது உண்மையே இல்லாத இந்த உலகத்துல நம்ம தெரிஞ்சவங்க கூடயே தெரியாதவங்க கூட யாரு கூட சண்டை போடுறோம்னு தெரியாத இந்த ஒரு உலகத்துல நம்மளோட அன்பு மட்டும்தான், அதாவது நம்ம ஒவ்வொருத்தர் மேல காமிச்சிக்கிற அன்பு மட்டும்தான் இந்த உலகத்துல நம்மள வாழ வைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஆத்தர் வந்து அவங்களோட ஒய்ஃப் கிட்ட, பிலவுடு கிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது, the statement will seem an obvious truism, an ordinary truth of life. The statement will seem false or at least highly questionable. அதாவது இவர் சொல்றத வச்சு பார்த்தோம்னா இது வந்து ஆர்டினரியா ட்ரூத் ஆஃப் லைஃப் தான் அவர் சொல்லியிருக்காரு, ட்ரூயிசம் தான் அவர் பேசியிருக்காரு. பட் அவரோட பேசினதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அந்த அன்பு இல்லையா, ஸோ அப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த அன்போட வாழலையா அப்படின்ற ஒரு ஹைலி கொஸ்டினபிள நமக்கு உருவாக்குது. ஸோ இல்லாததுனால தானே அவர் சொல்றாரு நம்ம அன்போட வாழணும், அன்போட இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ முடியும், இந்த உண்மை இல்லாத இந்த உலகத்துல நம்மளோட அன்பு மட்டும்தான் நம்மள வாழ வைக்கும்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ அப்ப அவங்க கிட்ட அந்த அன்பு இல்ல தானே, அது ஆப்போசிட் மீனிங் தானே இப்ப அவர் அந்த போயத்துல அவர் கொடுக்குறாரு. இல்லாத ஒரு விஷயத்த வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ ஆப்போசிட் மீனிங் தான் அங்க வருது. அதனால இந்த போயம் வந்து அயன் யூஸ் பண்ணி மேத்யூ வர்னால் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இவரோட எஸ்ஏல ஐயர் ரிச்சர்டை பத்தி சொல்றாரு. ஐயர் ரிச்சர்டும் இதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொயட்ரி ஆஃப் சிந்தசிஸ் அப்படின்றத பத்தி அவரும் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அக்கார்டிங் டு ஐயர் ரிச்சர்ட்ஸ், a poetry which does not leave out what is apparently hostile to its dominant tone and which, because it is able to fuse the irrelevant and disheartened, has come to terms with itself and is invulnerable to irony அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போயத்தை படிக்கும்போது அதுல முக்கியமா கொடுத்துருக்க மேஜரா டாமினேட் பண்ற அந்த விஷயத்த மட்டும் எடுத்து நம்ம வந்து அதோட மீனிங்க புரிஞ்சிக்க முடியாது. அதுல வந்து பொருத்தமில்லாத சம்மந்தமே இல்லாத சில வேர்ட்ஸும் இருக்கும். அதை எல்லாத்தையும் சேர்த்து அதையும் ஃபியூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதோட மீனிங்கே நமக்கு தெரியும். அதுதான் வந்து அயனி அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றது? இது ஐயர் ரிச்சர்ட் சொல்றாரு. ஸோ இங்க வந்து நம்மளோட கிளியன்ட் ப்ரூக் வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து நமக்கு இவர் சொல்ற விஷயங்கள் இது ஸ்ட்ராங் பண்றாரு. ஸோ நான் சொல்ற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அடுத்தது, இந்த இன்டர்னல் ப்ரெஷர் ஆஃப் எ போயம் பேலன்ஸ் அண்ட் கவுண்டர் பேலன்ஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் எ கான்டெக்ஸ்ட் லைக் ஸ்டோன்ஸ் இன் ஏ ஆர்க். அதாவது ஒரு ஆர்க்ல, ஒரு வளைவுல, ஒரு பாலத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து எந்த பேலன்ஸுமே இல்லாம நிக்குது பாத்தீங்களா அந்த வளைவு. ஸோ அந்த மாதிரிதான் ஒரு போயமும் அந்த வளைவுல வந்து அந்த கல், அந்த ஸ்டோன் எப்படி பேலன்ஸ் பண்ணுதோ, கவுண்டர் பேலன்ஸ் அண்ட் பேலன்ஸ் பண்ணுதோ, அதே மாதிரிதான் இந்த போயத்திலையும் ஒரு போயத்திலையும் ஒரு நம்ம கொடுக்குற அந்த லிட்டரரி டிவைசஸ் வந்து கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுது, இன்டர்னல் ப்ரெஷரையும் கொடுக்குது. அதுதான் வந்து ஒரு போயத்தோட ஸ்டெபிலிட்டிக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. which balance themselves and stand intact and support the arc without being fallen. ஒரு ஆர்க் வந்து எப்படி கீழே விழுந்துராம அது சப்போர்ட் பண்ணுதோ அது மாதிரி internal pressure determine the stability of a context in a poem. அடுத்தது இன்டர்னல், இன்ன வரைக்கும் கான்டெக்ஸ்ட பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது இப்ப இன்டர்னல் ப்ரெஷர், உள்ளுக்குள்ள நம்ம கொடுக்குற அந்த ப்ரெஷர், லிட்டரரி டிவைஸ்ல நம்ம கொடுக்குற மாற்றங்கள், அதுதான் வந்து ஒரு போயமோட ஸ்டெபிலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுதுன்றாங்க. ஃபார் அதுக்கு எக்ஸாம்பிள் எது சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இன்டர்னல் ப்ரெஷருக்கு எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டின் இப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கான்டெக்ஸ்ட் மாடிஃபை த தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த போயம்ல கான்டெக்ஸ்ட் மாடிஃபை ஆகுது அதுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியரோட கிங் லியர், அதுல யூஸ் பண்ண அந்த ரைப்னஸ் இஸ் ஆல் நெவர்ன்ற வேர்டு. அடுத்தது கிரேயோட எல்ஜியோட 11th ஸ்டான்ஸா, அடுத்து மேத்யூ வர்னாலோட டோவர் பீச். இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் மாடிஃபை த தீம்க்கு எக்ஸாம்பிள். அடுத்தது இதுக்கு என்ன, இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்னல் ப்ரெஷர் டிட்டர்மைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் எ கான்டெக்ஸ்ட் இன் எ போயம்.
ஸோ இன்டர்னல் ப்ரெஷருக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்றாங்க. எது சொல்றாங்கன்னு பாருங்க. ஆண்ட்ரியூ மார்வலோட டு ஹிஸ் காய் மிஸ்டர்ஸ், அடுத்த ரெலைஃபோட நிம்ஸ் ரிப்ளே, கிரேவோட எல்ஜி. ஸோ கிரேவோட எல்ஜி வந்து ரெண்டுலையுமே இருக்கு, அதுக்கும் எக்ஸாம்பிளா இருக்கு. கான்டெக்ஸ்ட் டு மாடிஃபை த டெக்ஸ்ட் அப்படின்றதுக்கும் அது வந்து எக்ஸாம்பிளா இருக்கு. இது இன்டர்னல் ப்ரெஷர் டிட்டர்மைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஏ போயமுக்கும் இது வந்து எக்ஸாம்பிளா இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டின் இப்படியும் கேட்குறாங்க. அடுத்தது இவர் ஷேக்ஸ்பியரோட சாங் ஆஃப் சில்வியா அப்படின்ற போயத்தை எடுத்துக்கிட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா அப்படின்ற ஒர்க்ல இருக்கு. அதுல ஆக்ட் 4ல சீன் 2ல லைன் 38 to 52 வரைக்கும் இருக்கிற அந்த லைன்ஸ்ல புரோட்டியஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இல்லைன்னா ஜென்டில்மேன், 2 ஜென்டில்மேன் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுல யாரோ ஒருத்தர், அதாவது அந்த ஒருத்தர் ரெண்டு ஜென்டில்மேன் சொல்லியிருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் தான் அந்த புரோட்டியஸ். அந்த புரோட்டியஸ் வந்து ஒரு சில்வியா அப்படின்ற கேர்ளை பத்தி டிஸ்கிரைப் பண்றாரு. எப்படி பண்றாருன்னு பாருங்க. she is beautiful and excels each mortal thing. அதாவது அவளை பார்க்கறதுக்கும் அழகா இருக்கலாம், அவளோட நடவடிக்கை ஒழுக்கமும் ரொம்ப சூப்பரா எக்ஸலா இருக்கான். she lives on earth but her very beauty makes the earth look dull. அவ எர்த்ல தான் வாழ்றா, ஆனா அவளோட அழகுக்கு முன்னாடி இந்த எர்த்தே ரொம்ப டல்லா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. indeed in her both beauty and kindness live together in her eyes could be seen Cupid, the god of love dwelling. அதாவது அவளோட அழகு, அவளோட கைண்ட்னஸ் ரெண்டுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கான். அது எல்லாமே சேர்ந்து அவ்வளோ ஒரு அழகா காமிக்குதான். ஸோ அவளோட ஐஸ்ல வந்து த காட் ஆஃப் லவ், அந்த கியூபிட்ட தான் காட் ஆஃப் லவ்னு சொல்லுவோம், அவரே வாழ்ற மாதிரி இருக்கான். அவளை பார்க்கும்போது அவளோட பியூட்டியும் அவளோட கைண்ட்னஸும் அவங்களுக்கு அப்படி தெரியுதான். Sylvia is holy, fair and wise, and heaven has endowed her with all those gifts. அதாவது அவ வந்து சில்வியா வந்து அவ்வளோ ஒரு ஹோலினா புனிதமா இருக்கா, ஃபேர்னா அழகா இருக்கா, வாய்ஸ்னா அறிவா இருக்கா. ஸோ இப்படிலாம் இருக்கிற அவகிட்ட இந்த ஹெவனே எண்டோடு, அதாவது தவம் இருக்குதான், எனக்கு இந்த மாதிரி குவாலிட்டிலாம் வேணும், இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுங்க அப்படின்னு அந்த ஹெவனே வந்து அவ முன்னாடி தவம் இருக்குதான். ஸோ அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The basic irony of the poem lends more meaning it. இது மேலோட்டமா பார்த்தா இதோட மீனிங் தான். அடுத்தது இதோட irony இதுல என்ன அப்படின்னு பார்க்க போறோம். Heaven has endowed Sylvia with beauty, says Shakespeare. So heaven சில்வியா கிட்ட பியூட்டிக்காக endow பண்ணுது. This implies that Sylvia's beauty is a gift of God, and quite evidently, though far-fetched, the poem becomes somewhat theological also. அதாவது இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த காடே, அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுமே காடு உருவாக்குனதுதான். அதுல ஒண்ணுதான் சில்வியா. அவளோட பியூட்டி, அவளோட அழகு, அவளோட உண்மைத்தன்மை, ஒளி, அறிவு, இப்படி எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இது எல்லாமே காடு உருவாக்குனது தானே. ஸோ இந்த இடத்துல அவர் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா, அவளோட அழகு மட்டும் இல்ல, இங்க கடவுளை பத்தின விஷயங்களையும், தியாலஜிக்கல்னா இறையியல் சம்பந்தமான விஷயங்களையும் இங்க அவர் இந்த போயத்துக்குள்ள கொண்டு வராரு. ஸோ ஐனிக்கலா பாத்தீங்கன்னா இந்த போயத்துல தியாலஜிக்கல் ஓவர்டோன்ஸ் அதிகமா இருக்குன்றாரு. ப்ரூக் சேஸ் தட் இன் திஸ் போயம் ஐ டு நாட் திங்க் that we can quite shut out the theological overtones. So இதுல அவர் வந்து அந்த பியூட்டியோட சேர்த்து காடோட டீடைல்ஸையும் தியாலஜிக்கல் டோனையும் இவர் கொடுத்திருக்காரு. God has created all things and Sylvia is one of them. Through his Shakespeare established the greatness of God. ஸோ இவ்வளோ அழகா இருக்கிற அந்த இந்த உலகத்தை, அதாவது இந்த உலகத்துல ஒவ்வொரு பொருளையும் படைச்சது கடவுள் தான். இந்த கடவுள் தான் இவ்வளோ அழகா இருக்கிற இந்த சில்வியாவே படிச்சிருக்காரு. ஸோ இந்த சில்வியாவே இவ்வளோ அழகா படிச்சாருன்னா அந்த கடவுள் எவ்வளோ அழகா இருப்பாரு, அவரோட கிரேட்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இவர் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு ஐனிக்கலா அப்படின்னு சொல்றாங்க. The poem may be considered as a mixture of pagan myth and Christian theology. ஸோ இந்த போயத்தை பேகன் மித்தோடையும் கிறிஸ்டியன் தியாலஜியையும் கம்பேர் பண்ணி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. The irony of heavens and the irony of blindness impact ironical
கிரேஸ் டு த போயம். ஸோ இது ரெண்டு தான், அயனி ஆஃப் ஹெவனும் அயனி ஆஃப் பிளைண்ட்னஸ் தான் வந்து இந்த போயத்துக்கே கிரேஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஷேக்ஸ்பியரோட சாங் ஆஃப் சில்வியாவில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்க விஷயங்கள். அவர் சில்வியாவோட பியூட்டியை சொல்ற மூலயமா கடவுளோட கிரேட்னஸை சொல்ல வர்றாரு. ஸோ அதுதான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அங்கே அயனி அப்படிதான் இருக்கு அப்படின்றாரு. அடுத்தது இந்த வேர்ட்ஸ்வொர்த்தோட லுசி போயம் அப்படின்ற ஒன்று எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதில் என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க. Lucy lived among the untrodden ways, unseen and unknown. லூசி வந்து யாருமே பார்க்க முடியாத, போக முடியாத, யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. She was like a violet flower which has bloomed by a stone remaining half hidden to the eye. அதாவது அவ எப்படி வாழ்றானா ஒரு வயலட் ஃப்ளவர் மாதிரி, ஒரு ஸ்டோன்ல இருந்து முளைச்சு வர ஒரு கல்லுல முளைச்சு வர ஒரு வயலட் ஃப்ளவர். அவ வந்து யாரோட கண்ணுக்கும் முழுசா தெரிய மாட்டா, பாதி மறைஞ்சுதான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. When there is only one star in the sky, the star will look extremely beautiful, and the Lucy was like a lone star in the sky. இது சொல்லிட்டு கூடவே அவர் என்ன சொல்றாருன்னா, வயலட் ஃப்ளவர் யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருமே பார்க்க முடியாத ஒரு இடத்துல அவ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அவ தான் ஒன்லி ஒன் ஸ்டார் இந்த ஸ்கை அப்படின்றா. அப்ப அங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாரும் பார்க்கக்கூடிய இடமாயிடுச்சு இல்லைங்களா. இப்ப ஆப்போசிட் மீனிங் கொடுக்குது பாருங்க. The star will look extremely beautiful. அந்த ஒரே ஒரு ஸ்டார் ஒரு ஸ்கைல இருக்கும்போது அந்த ஸ்கை எவ்வளவு அழகா தெரியும், அந்த ஸ்டார் எவ்வளவு அழகா தெரியுமோ அதே மாதிரிதான் லுசியும். அவ வந்து ஒரு லோன் ஸ்டார் இந்த ஸ்கை அப்படின்னு சொல்றாரு. சோ இப்போ யாருக்குமே தெரியாம வாழ்றா, யாருக்குமே தெரியாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு ஸ்டாரா இருக்கான்னு சொல்றாரு. சோ இதான் அயனி. Now Lucy is no more and she is in the grave, but the poet says that Lucy is still alive and her death makes no difference to him. அதாவது அந்த பொண்ணு இறந்துட்டா, லுசின்ற பொண்ணு இறந்துட்டா, அவ இப்போ சமாதி ஆயிட்டா, அவளோட இதுல சமாதியில அவளை புதைச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே அவனோட பிலவுட், அந்த பொண்ணோட பிலவுடுக்கு எப்படி இருக்கான் அவன் வந்து எப்படி ஃபீல் பண்றான்னா, அது வந்து அவ உயிரோட இருந்தப்பையும் ஒரே மாதிரிதான் இருந்துச்சு, அவர் இறந்தப்பையும் ஒரே மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா அவ கூடவே இருக்கா. ஸோ அந்த அதுல வந்து எந்த டிஃப்ரென்ஸும் அதுல இல்லை அப்படின்றத அந்த போயத்துல அந்த போயட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் இங்க சொல்லியிருக்காங்க. Lucy is compared with a violet flower and a star. The irony of the poem implies a convert meaning also. So இங்கதான் அந்த வயலட் ஃப்ளவர்ன்றது யாருக்குமே தெரியாம இருக்கு, ஸ்டார்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஆப்போசிட் மீனிங். யாருக்குமே தெரியாம வந்தான்னு கொடுத்துட்டு சடனா அடுத்த பேராகிராஃப்ல எல்லாருக்குமே தெரியற மாதிரி ஒரு லோன் ஸ்டாரா இருக்கா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு இல்லைங்களா. இதுதான் அயனி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, from the viewpoint of the world, Lucy was unnoticed, shy, modest and half hidden from the eye. So அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க ரெண்டு மீனிங் எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத சொல்றாருன்னா, வேர்ல்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவ இறந்துட்டா, அவளை வந்து இனிமேல் யாரும் பார்க்க மாட்டாங்க, அவ வந்து மண்ணுல புதைச்சிட்டாங்க அப்படின்றது உலகத்துல இருக்க மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அஸ் எ பிலவ்டா, ஒரு லவ்வரா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அவ வந்து ஒரு லோன் ஸ்டாரா இருக்கா, சிங்கிள் ஸ்டாரா இருக்கா. ஸோ ஃபுல் வேர்ல்டையும் அவ தான் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் எப்படி டாமினேட் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் மாதிரி, ஒரு ஸ்கைல எப்படி ஒரே ஒரு ஸ்டார் இருக்குமோ அந்த மாதிரி என்னோட பிலவ்டு வந்து அந்த ஸ்கையே டாமினேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த டோட்டலா அந்த போயத்தோட மீனிங்கே மாறுது. ஸோ வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் அவ இறந்துட்டா, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வேர்ல்டே அவ தான் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கா. ஸோ இதுதான் அயனி, ஆப்போசிட் மீனிங் கொடுக்கறது. இதுதான் அந்த போயத்தோட மீனிங். அங்க அயனி அப்படிதான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் இது இந்த சம்பந்தமாவே ஃபார் எக்ஸாம்பிள் எது கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, டன்னோட த குட் மாரோ அப்படின்ற எக்ஸாம்பிள், டன்னோட கேனனைசேஷன். இந்த கேனனைசேஷன் நம்மளோட சிலபஸ்ல இருக்கு, அதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு போயம் எடுத்துக்கிறாரு, வேர்ட்ஸ்வொர்த்தோட எ ஸ்லம்பர் டிட் மை ஸ்பிரிட் சீல் அப்படின்ற போயத்தை எடுத்துக்கிறாரு. ஸ்லம்பர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்னு அர்த்தம்.
The poem conveys the meaning that a slumber has sealed a lover's spirit, and as a result, while asleep, he has no fear normal to human beings. ஸோ இங்கே அதே தான் திரும்ப சொல்கிறாங்க, ஒரு லவ்வர் வந்து அவங்களோட பிலவோட இறந்துட்டாங்க, சீல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அதில் வந்து அவருக்கு எந்த விதமான ஃபியரும் இல்லை, சேஞ்சும் தெரியல அப்படின்றதான் சொல்ல வராங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, she is no more and is sleeping in her grave. She seems to be a thing not affected by anything. ஸோ அவள் வந்து இறந்துட்டா, அவள் வந்து தூங்கிட்டு இருக்கா, அவளை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளுமே எதுவும் பண்ணாது. ஸோ அப்படி இருக்கும். ஆனால் she is not aware of time factor. அவளுக்கு காலங்கள் போகுது, சுத்துது, டைம் ஆகுது அப்படின்ற ஒரு இதே அவருக்கு தெரியாது. she does not feel the touch of earthly years. ஸோ எர்த்தில் வந்து எந்த ஒரு பொருள் அவளை டச் பண்ணாலும் தெரியாது, அவளுக்கும் அது எந்த ஒரு பொருளையும் டச் பண்ண முடியாது. she does not move nor does she exert herself. ஸோ அவள் வந்து அவளை விட்டு மூவ் பண்ண கூட முடியாது, அவளை விட்டு அவளாவே எஞ்சி போக கூட முடியாது, இல்லை அவளை விட்டு அவளால் எஞ்சி போக கூட முடியாது. she is motionless like rocks, stones and trees which are in existence on the spinning earth. அதாவது சுத்திக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்துல, இந்த பூமியில எப்படி ஒரு கல்லும் ஒரு ஸ்டோனும் ஒரு மலையும் ஒரு மரமும் நிக்கிதோ மோஷன்லெஸ்ஸா, எந்த ஒரு இயக்கமும் இல்லாம லைஃப்லெஸ்ஸா எப்படி ஒரு இந்த ஸ்டோன் ராக் எல்லாம் இருக்குதோ அதே மாதிரி தான் அவளும் இருக்கா. The girl's lifelessness and motionlessness nature are ironically suggested by the spinning and moving earth. ஸோ இந்த இதுல எப்படி அயனி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேர்ள் வந்து எந்த ஒரு அசைவுமே இல்லாம மோஷன்லெஸ்ஸா தான் இருக்கா, லைஃப்லெஸ்னஸா தான் இருக்கா. பட் எப்படி இந்த அந்த பொண்ணோட நிலைமை வந்து மோஷன்லெஸ்ஸா வேணா இருக்கலாம், ஆனா அந்த எர்த் இருக்கு பாத்தீங்களா, அது எப்போதுமே என்ன பண்ணிட்டு இருக்கு, சுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஸோ சுத்தாத அந்த பொண்ணு சுத்துற அந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா அப்படின்ற ரெண்டு ஆப்போசிட் மீனிங்கை கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அயனி. அடுத்தது வேர்ட்ஸ்வர்த்தோட ஜான் டன். இதே மாதிரி தான் ஜான் டன்னும் அந்த அவரோட போயத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு இங்கே ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு. அடுத்தது, பட் போத் போயம்ஸ் would have had a similar dynamic structure and the same pattern of thrust and counter thrust in their respective poem. இவங்க ரெண்டு பேருமே அந்த மாதிரி தான் சில போயம்களை எழுதியிருக்காங்க. ஒரு டைனமிக் ஸ்ட்ரக்சர் அதில் இருக்கு, ஒரு பேலன்ஸ் அண்ட் கவுண்டர் பேலன்ஸ் அதில் இருக்கு. ஸோ அதில் ஐனி நிறைய யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க இந்த வேர்ட்ஸ்வர்த்தும் ஜான் டன்னும் அப்படின்னு சொல்றாங்க. The relationship between part and part would have been organic, which means that each part modify and it's modified by the whole. அதாவது ஒரு பார்ட், ஒரு போயத்தோட ஒவ்வொரு பார்ட்டுமே வந்து மீனிங்கை மாடிஃபை பண்ணுதுன்னு சொல்றாங்க. அடுத்து, ஒரு கண்டெம்பரரி ரைட்டர், அதாவது அவரோட சம காலத்தில் வாழ்ந்த போயட்ஸ் வந்து ஏன் இந்த அயனியை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு சில ரீசன் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, a great deal of modern poetry does use irony as its special and perhaps its characteristic strategy. இதை வந்து ஒரு போயத்தோட ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. There is a breakdown of a common symbolism. காலகாலமாக நம்ம காமனாக யூஸ் பண்ணிக்கிட்டு வர ஒரு சிம்பாலிசத்துக்கு போயட்ரியில் பிரேக் டவுன் கொடுத்து புதுசாக ஒரு இனோவேஷனை உருவாக்குங்க, அதுக்காக இந்த அயனி தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, தேர் இஸ் ஏ ஜென்ரல் ஸ்கெப்டிசிசம் ப்ரிவைலிங் எவ்ரிவேர். ஸ்கெப்டிசிசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் சந்தேகப்படுறது. ஸோ அந்த சந்தேகப்படுறது தான் இப்போ அதிகமாகிடுச்சு நம்ம உலகத்தில். ஸோ அதனால இந்த அயனி இங்கே தேவைப்படுது. அயனின்ற ஒரு விஷயத்த போயத்தில் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்தது, தேர் இஸ் டெப்ளிஷன். டெப்ளிஷன் அப்படின்னா குறைக்கிறது, ஒரு குவாலிஃபையை, அதாவது ஒரு குவாலிட்டியை குறைக்கிறது. அண்ட் கரப்ஷன். கரப்ஷன்னா தெரியும், அதாவது நிறைய கலந்து அதை மிக்ஸ் பண்ணிடுறது. ஸோ ஆஃப் எவ்ரி லாங்குவேஜ், எல்லா லாங்குவேஜும் இப்போ அப்படி தான் இருக்குது. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, பை த மாஸ் ப்ரொடியூஸ்டு ஆர்ட்ஸ் ஆஃப் ரேடியோ, ஃபிலிம்ஸ் அண்ட் பல்ப் ஃபிக்ஷன். ரேடியோ தெரியும், ஃபிலிம் தெரியும், ஃபிக்ஷன் அப்படின்னா நியூஸ் பேப்பர், அந்த கேட்டகரியில் வர ஒர்க்ஸ் எல்லாமே. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லாங்குவேஜை டெப்ளிஷன் பண்ணிட்டாங்க, குறைச்சிட்டாங்க, கரப்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பியூரிஃபை பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல அயனி தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, த மாடர்ன் போயட் ஹேஸ் த டியூட்டி ஆஃப் ரீஹேபிலிட்டிங் எ
டயர்ட் அண்ட் ட்ரெயின்டு லாங்குவேஜ். ரீஹாபிலேட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி, அதாவது புது வாழ்வு கொடுக்கறது. ஏற்கனவே ரொம்ப டயர்டாக ட்ரெயினாக வறண்டு போயிருக்கிற அந்த லாங்குவேஜுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கலாக லிட்ரரி டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு ஒரு புது வாழ்வு கொடுங்க, மறுமலர்ச்சி கொடுங்க. ஸோ அதுலேயும் இந்த அயனின்ற ஒரு லிட்ரரி டிவைஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. So that it can convey meanings once more with force and exactitude. ஸோ நீங்கள் அப்படி பண்ணும்போது அதோட மீனிங் வந்து ரொம்ப ஆணித்தரமாக திரும்ப திரும்ப நம்ம சொல்லி எக்ஸாக்டாக கொடுக்க முடியும் ஒரு போயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, this task of qualifying and modifying the language is perennial and it is imposed on the modern poet as a special burden. ஸோ இந்த டாஸ்க் வந்து அயனியை எடுத்து நீங்கள் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்க் தான் உங்களுக்கு. பிகாஸ் அயனி வந்து கிரிட்டிசைஸில் கொண்டு போய் விட்டுரும். இருந்தாலும் இந்த வற்றாது, பெரினியல் அப்படின்னா வற்றாதது, லாங்குவேஜ்ன்றது எப்போதுமே வற்றாதது, ஒரு வளமான ஒரு விஷயம். அதை வந்து இன்னும் நீங்கள் பியூரிஃபை பண்ணணும், இன்னும் அதோட அழகை மெருகேற்றணும் அப்படின்னா இந்த அயனி மாதிரி இருக்கிற லிட்ரரி டிவைஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் பேர்டன் தான், சுமை தான். ஏன்னா ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லும்போது அது நீங்கள் ஒரு விஷயத்தில் அர்த்தத்தில் சொல்கிறீங்க, அதை படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு அர்த்தத்தில் ஆயிடுச்சு அப்படின்னா, அதோட மீனிங் வேறு வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக பல பேரால் கிரிட்டிசைஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு போயமாக தான் மாறிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். பட் அப்போ அது பண்ணினா மட்டும்தான் லாங்குவேஜை வந்து ஒரு பெரினியலாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைனா லாங்குவேஜ் வந்து கரெக்ஷனாகவும் டெலிப்ஷனாகவும் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஏன் ஒரு போயட் வந்து நம்ம அயனி மாதிரி லிட்ரரி டிவைஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். அடுத்தது யாரை பற்றி சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டல் ஜாரல் அப்படின்ற ஒரு போயட்டை பற்றி சொல்ற வராரு. இவரை தான் இங்கே வந்து இவர் கண்டெம்பரரி போயட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கிளீன்த் ப்ரூக்கோட கண்டெம்பரரி போய்ட்ஸ் யாருன்னு கேட்டால் ரேண்டல் ஜாரல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் நிறைய ஷேக்ஸ்பியரை பற்றி இதில் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அடுத்தது வேர்ட்ஸ்வர்த்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அடுத்தது ஜான் டன்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாத்த பற்றி சொல்லியிருக்காரு. ஆனால் இவரோட கண்டெம்பரரி ரைட்டர் யார், கண்டெம்பரரி போயிட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரேண்டல் ஜாரல்ஸ்ன்றவர் தான். ஸோ அவரோட எந்த ஒர்க்கை எடுத்துக்கிட்டாருன்னா 8th ஏர்ஃபோர்ஸ் அப்படின்ற ஒர்க்கை எடுத்துக்கிட்டாரு. அதில் என்ன இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதா நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஹட்மண்ட் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, அதில் ஒரு பப்பி இஸ் லாப்பிங் லிக்கிங் வாட்டர் ஃப்ரம் ஏ கேன் ஆஃப் ஃப்ளவர்ஸ். அது வந்து படுத்துக்கிட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கிற ஒரு கேன்ல இருந்து தண்ணி குடிக்குது. ஏ ட்ரங்கன் சர்ஜியாண்ட் விஸ்லிங் ஏ பாப்புலர் ஓப்ரா ஏரியா ஆஸ் ஹீஸ் ஷேவிங். அதாவது ஒரு சர்ஜென்ட் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா ஏர்மேனை சொல்கிறாங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சேவ் பண்ணிட்டு ஓப்ரா மியூசிக்கில் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காரு. ஏர்மேன் அண்ட் சோல்ஜர் இன் ஜென்ரல் ஆர் லைக் ஏ உல்ஃப் டு மேன். அதாவது ஜென்ரலாக மக்களுக்கு மத்தியில் என்ன ஒரு கருத்து இருக்குன்னா, ஏர்மேனாக இருந்தாலும் சரி, சோல்ஜராக இருந்தாலும் சரி, அவன் வந்து மனுஷனுக்கு உல்ஃப் மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. The wolf is a menace to man and so are the soldiers who always kill people. ஸோ எப்படி உல்ஃப் வந்து ஒரு மேனை பயமுறுத்துமோ, கில் பண்ணுமோ, அது மாதிரி ஒரு சோல்ஜர் வந்து பீப்புளை கில் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பொதுவான கருத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. There are other surgeons yawning in the hut and the poet calls them murderers for they are also killers. அதாவது இன்னொரு சர்ஜன் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு சர்ஜன் சேவ் பண்ணிகிட்டே ஓப்ரா ஏரியான்ற மியூசிக்கை பாடிக்கிட்டே விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா யானிங்னா கொட்டாய் விடுறது. இன்னும் இவங்களை எல்லாத்தையும் அவர் என்ன சொல்கிறாரு இந்த போயட் அப்படின்னா மர்டரஸ் கில்லர்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு பாருங்க, தீஸ் மென்ஸ் ஆர் பிளேயிங் பிச்சு. கொஞ்சம் பேர் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிச்சுன்றது ஒரு கார்டு கேம் மாதிரி அதை விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒன் சர்ஜென்ட் இஸ் ஸ்லீப்பிங் வைல் அனதர் இஸ் லையிங் அண்ட் கவுண்டிங் தர் ஃபீட்ஸ் த நம்பர் ஆஃப் எனிமீஸ் தே ஹாவ் கில்டு. ஒருத்தர் வந்து படுத்திருக்காரு, இன்னொருத்தர் வந்து அவர் மேலே படுத்துக்கிட்டு அவர் எத்தனை பேர்த்த நான் கொன்னேன் அப்படின்றத பற்றின கணக்கு எடுத்துட்டு இருக்காரு. ஹி கிரைஸ் அண்ட் apologetically contends that they are all murderers. ஸோ இவங்க எல்லாருமே மர்டரஸ் அப்படின்னு சொல்றாரு. ஏன் மர்டரஸ் அப்படின்னு சொல்றாருன்னா, இது இன்னொரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் ஓப்ரா மியூசிக் பாடுறாரு, இன்னொருத்தர் ஏர்னிங் பண்றாரு, இன்னொருத்தர் வந்து ஒருத்தர் படுத்திருக்காரு, இன்னொருத்தர் அவர் மேல படுத்துக்கிட்டு
அவரு கொன்ன அந்த மெம்பர்ஸ் எனிமியை பத்தி எண்ணிட்டு இருக்காரு, எத்தனை பேர்த்த கொன்னா அப்படின்றத கணக்கெடுத்துட்டு இருக்காரு. So next, the surgeon play in the hutman like puppies, but they may be killed at any time. அதாவது இங்க இருக்கிற அந்த சர்ஜன்ஸ் எல்லாம் ஏர்மேன்ஸ் எல்லாம் பப்பீஸ் மாதிரி ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்து எந்த நேரத்திலையும் கொல்லப்படலாம். He will justify his killing to his compatriots. So compatriotsனா கூட வேலை பார்க்குறவங்க, தோழர், கூட இருக்கிற ஒரு தோழர்ன்ற மீனிங்ல அது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீம்ல நாங்க யாரையாவது கொன்னாலும் சரி, அவங்க வந்து எங்க டீம்ல இருக்கிற யாரையாவது கொன்னாலும் சரி, அது வந்து குற்றம் இல்லை. ஏன்னா ஒரு ஆர்மினா அங்க வந்து சண்டை நடக்கும், அங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொன்றது அப்படின்றது, ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள கொல்றது அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்காக போராடுற ஒரு வீரனோட வீர செயல் தான் சொல்லுவாங்களே தவிர அதை வந்து பாவம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால ஒரு சாதாரண ஒரு மனுஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கொல்றது அப்படின்றது ஒரு பெரிய பாவம். ஆனா ஒரு ஆர்மிலியோ ஒரு சோல்ஜர்ஸோ ஒரு வீரனோ ஒரு சண்டை போடும்போது, ஒரு நாட்டுக்காக ஒரு மக்களுக்காக சண்டை போடும்போது, ஒரு ஆப்போசிட் டீம்ல இருக்கிற ஒருத்தனை நம்ம கொல்றது அப்படிங்கிறது அங்க பாவம் இல்லை. ஸோ பாவம் இல்லை அப்படின்ற ரெண்டு நெகட்டிவ் ஆப்போசிட் மீனிங் கொடுக்குற வேர்டை இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த போயத்தை வந்து அயனி யூஸ் பண்ணி இந்த போயம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் இங்கே நான் நோட்ஸாக கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே வந்து சொல்லும்போது லாஸ்ட் the speaker says that he has done many things and he has lied for the last savior's sake அப்படின்னு ஒரு வேர்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. the last savior's sake அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிறிஸ்ட் அது குறிக்குது, இயேசுவை குறிக்குது. இங்கே எப்படி அதை கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, the Christ and polite metaphor, அதாவது கிறிஸ்டையும் பிளைட்டையும் சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு the central literary device of the poet used the poem is Potinius polite metaphor. அதாவது இந்த பிலைட் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் குருசிபிகேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, குருசிபிகேஷனா சிலுவையில் அறையிறது, அதுக்கு காரணமானவர் அவர் தான். ஸோ அந்த காரணமான அவருக்கு வந்து தண்டனை இருக்காது. ஆனால் அதை நினச்சி அவங்க ஒய்ஃபு, அவங்க குழந்தைங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்க தான் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை அனுபவிப்பாங்க. அதனால சஃபர் ஆகிறது வந்து அவங்களோட ஒய்ஃப் தான், நாட் பிள்ளைட். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிலைட் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரோமன் அஃபிஷியல் அண்ட் ப்ரொக்குரேட்டர் ஆஃப் ஜுடியா. ஸோ இவர் தான் வந்து கிறிஸ்டோட குருசிஃபிகேஷனுக்கு காரணமானவர், இயேசுவை சிலுவையில் அறையறதுக்கு காரணமானவர் இந்த பிலைட்டு தான். ஸோ இவரை மாதிரி தான் நாங்களும் ஏர்மேனோ ஒரு மேனை கொன்னோம் அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எப்படி ஆகிறோம், அவர் எப்படி ஆனாரோ அந்த மாதிரி தான் நாங்களும் ஆகிறோம் அப்படின்றாங்க. ஐ ஹாவ் சஃபர்ட் இன் எ ட்ரீம் பிகாஸ் ஆஃப் ஹிம் மெனி திங்ஸ். இது வந்து பிலைட்டோட ஒய்ஃப் சொல்ற ஒரு வார்த்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கோங்க, இது யார் சொல்றான்னு கேட்கலாம். ஸோ அவங்க பிலைட் பண்ண அந்த தப்புக்காக அதிகமாக சஃபர் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் தான். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிமிலர்லி த ஏர்மேன் சஃபர்ஸ் ஃபார் த ஷேக் ஆஃப் ஹிஸ் கம்பாட்ரியட்ஸ். ஸோ ஒரு ஏர்மேன் வந்து ஒரு ஏர்மேனை கொண்டுட்டான் அப்படின்னா அதுக்காக அவன் மட்டும் வருத்தப்படுறது கிடையாது, அவனோட ஃபேமிலி மட்டும் வருத்தப்படுறது கிடையாது. அதனால நாங்களும் தான் கஷ்டப்படுறோம். நாங்கள் ஒரு உயிரை கொண்டுட்டோமே அப்படின்ற உணர்வு எங்களுக்குள்ள இருக்கும். ஆனாலும் ஒரு நாட்டுக்காக ஒரு மக்களுக்காக போராடும் போது அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஸோ செய்யக்கூடாத ஒரு விஷயத்த செஞ்சுதான் ஆகணுன்றப்ப நாங்கள் வந்து எவ்வளவோ எங்களை நாங்கள் கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் செய்கிறோம் அப்படின்ற விஷயத்த தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் வர லைன்ஸ் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லைன்ஸை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளியாந்த் புரூக்கோட அயனி ஆசியா பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இதை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஸ்க்ரீனில் தெரியுற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.